வணக்கம். 48வது சென்னை புத்தக கண்காட்சி தேசாந்திரி அரங்கு எண் 334லேருந்து நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இந்த ஆண்டு எப்பயும் போல் இல்லாமல் இந்த வாட்டி புத்தக கண்காட்சியே ஒரு புதுமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக நம்ம பொங்கல் அப்போ தான் எப்பயும் புத்தக கண்காட்சி நடக்கும். இந்த வாட்டி முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருடம் தேசாந்திரி சார்பாக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் 4 புத்தகங்கள் வெளிவந்து பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் எங்களோட டாப் 5 புத்தகங்களை உங்களுக்கு இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதில் முதல் இடத்துல இந்த ஆண்டு எஸ்ராவின் புதிய வெளியீடான சிறுகதை தொகுப்பு கவளம் முதல் இடத்துல இருக்குது. இது ரிலீஸ் ஆன நாள்லேருந்தே இப்போ வரைக்கும் டாப் செல்லிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 காப்பீஸ் கிட்ட இது இப்போக்குள்ளே சேலாக இருக்குது இந்த புக் ஃபேரில். இதில் 10 சிறுகதைகளிலும் 17 குறுங்கதைகளும் சேர்ந்து 27 கதைகள் கொண்ட தொகுப்பு இது. இந்த ஆண்டு 2வது இடத்துல எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் தபால் பெட்டி எழுதிய கடிதம் புத்தகம் இருக்குது. இது இந்த ஆண்டு அவர் எழுதிய சிறார் நாவல். இந்த புத்தகம் வழக்கத்துக்கு மாறாக நம்மளதில் ரொம்ப க்ளோஸ் காலில் தான் இருக்குது. முதல் 2 இடங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது இந்த இதுக்கும் நடுவில். அண்ட் இந்த வாட்டியோட ஹார்ட் சேலும் இந்த புத்தகம் தான் இருக்குது. நிறைய பேர் இதை படிச்சுட்டு அதுக்குள்ளே ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு இந்த புத்தகத்துக்காக. 3ஆம் இடத்துல இருக்கிற புத்தகம் இந்த ஆண்டு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய ஓவிய கட்டுரைகளின் தொகுப்பான ஒளியின் கைகள்ங்கிற நூல் தான் 3வது இடத்துல இருக்குது. இதில் உலகத்தில் இருக்கிற நிறைய பெயிண்டர்ஸை பற்றின கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு இது. இது 3வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல எஸ்ராவின் மறைக்கப்பட்ட இந்தியாங்கிற புத்தகம் இருக்குது. இது ஒரு வரலாற்று நூல். இது விகடனில் எழுதப்பட்டு அப்போயே பெரிய வரவேற்பு பெற்றது. இது வரைக்கும் ஏகப்பட்ட எடிஷன் நம்ம தேசாந்திரி ஆரம்பித்ததுக்கப்புறமும் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி விகடன்லேயே அடிச்சிருக்காங்க. இது நிறையா ஐஏஎஸ் அகாடமியில் பாடமாக இருக்குது. அண்ட் வரலாற்று விரும்பிகளால் நிறையா வாசிக்கப்பட்ட புத்தகம் இது. அண்டு எப்பயும் போல் நம்மளுடைய அடையாளமான தேசாந்திரி இந்த ஆண்டும் மேக்ஸிமம் செல்லிங்கில் இருக்கிற புத்தகம். இது எஸ்ராவின் பயண நூல். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதற்கு பெரிய இன்ட்ரொடக்ஷன் இருந்திருக்காதுன்னு நம்புகிறேன். இது 5 தான் இந்த ஆண்டியான் பெரிய டாப் 5 தேசாந்திரியோட நூல்களாக வந்திருக்கு. இது இல்லாமல் 100 சிறந்த சிறுகதைகள்ங்கிற தொகுப்பு போன ஆண்டு மாதிரியே இந்த ஆண்டும் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 நாட்கள் தொடர்ந்து லீவு வருங்கிற இது இந்த வாட்டி இல்லை. வழக்கமாக பொங்கல் லீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 17 நாள் புத்தக கண்காட்சியில் 10 நாட்கள் லீவு கிடைக்கும். அதனால் வெளியூர்லேருந்து ஆட்கள் வரவும், இது நிறையா வெளிநாட்டிலேருந்தே இதுக்காக பிளான் பண்ணி முன்னாடி வர்ற ஆட்கள் இருக்காங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் மேபி. அண்ட் நமக்காகவும் நம்ம சைட்லேயும் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டாக இப்படி ஒரு நடக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அட்டம்ப்டாக தான் நான் பார்க்குறேன்.